எல்லா மனிதர்களுக்கும் நல்ல குணம் எப்படி இருக்கோ அதே மாதிரி கெட்ட குணமும் இருக்கும். ஒரு நாட்டுக்கும் அப்படித்தான். வடகொரியா அப்படிங்கிற நாட்டை பற்றி நம்ம எல்லாருக்குமே தெரியும். சர்வாதிகார நாடு அப்படின்னு சொல்லி அறியப்பட்டாலும் திடீர்னு பார்த்தா அங்கே ஒரு வார்ஷிப்பை களமிறக்குறாங்க. லான்ச் டைம் வருது. கிம் அவர்கள் உட்கார்ந்துருக்காங்க. அந்த கப்பல் கரையிலிருந்து கடலுக்கு போகணும். அந்த ஈவெண்ட் மேனுவரிங் பண்ணுறது ரொம்பவே ரிஸ்க். பல கப்பல்களும் அந்த நேரத்தில் தரை தட்டுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அந்த கப்பல்லையும் சின்னதாக ஒரு விபத்து ஏற்பட்டு அப்படியே தரையில் நின்றுச்சு. கிம் அவர்கள் பார்த்த உடனே டென்ஷன் ஆயிட்டார். இது ஒரு கிரைம். இது நம்முடைய நாட்டினுடைய டிக்னிட்டியை ரொம்ப பெரிய அளவில் கேள்விக்குறியாக்குது. இதுக்கு பின்னாடி யார் தவறு செஞ்சிருந்தாலும் அவங்கள தண்டனைக்கு உட்படுத்துங்க, உடனடியாக இந்த கப்பலை சரிப்படுத்துங்க அப்படின்னு சொல்கிறாங்க. வடகொரியாவுக்கு இந்த கப்பல் ஏன் தேவை? வடகொரியாவை சுற்றி எனிமிகள். எப்போ வேணாலும் வடகொரியா வேட்டையாடப்படலாம். வடகொரியாவை காப்பாற்றுவதற்கு நல்ல தலைவர் மட்டும் இருந்தால் போதாது, அணு ஆயுதம் வேணும். அந்த அணு ஆயுதத்தை நிலைநிறுத்துவதற்கு வார்ஷிப் வேணும். அந்த வார்ஷிப் அவங்க நாட்டிலே தயாரிக்கப்பட்டு அவங்களே அதை லான்ச் பண்ணும்போது தான் இந்த விபத்து அப்படிங்கிறது ஏற்படுது. இதை உலக மீடியாக்கள் பெருசாக பேசுகிறாங்க. வடகொரியா தோற்றுவிட்டது, இனி வடகொரியாவால் எந்திரிக்கவே முடியாதுன்னு சொல்லி. ஆனால் அடுத்த மாதத்திலேயே, அதாவது போன வெள்ளிக்கிழமை வடகொரியா அந்த வார்ஷிப்பை லான்ச் பண்ணிட்டாங்க, அவங்களுடைய நேவியில் சேர்த்துட்டாங்க. இதை எந்த ஊடகமும் பேசவே இல்லை. அந்த வார்ஷிப் விபத்துக்குள்ளான போது நான் தான் அவங்க கடவுள், நான் சொல்கிறத நீங்கள் கேட்கணும் அப்படின்னு சொல்லி கிம் அவர்கள் சொல்லலை. இந்த வார்ஷிப் நம்மை காப்பாற்றும், இந்த வார்ஷிப்புக்காக நம்ம உயிரை கொடுத்து கூட வேலை செய்யலாம் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் இதில் வேலை செய்யும்போது உயிரிழந்திருக்காங்க. அவங்களுடைய ஆன்மாக்களுக்கு நாம் செய்யக்கூடிய நன்றி இந்த கப்பலை சரியாக கடலில் விடுறது தான், நம்முடைய நேவியில் சேர்க்கிறது தான். அப்படி சேர்க்கலைன்னா இதுக்காக பாடுபட்டவர்கள், இதுக்காக உயிரிழந்தவர்கள் நம்மை கோபமுடன் பார்ப்பார்கள். ஸோ அவங்களுக்காவது இந்த கப்பலை நம்ம கடலில் கொண்டு போகணும் அப்படின்னு சொல்லி இதுக்கு வேலை செஞ்சு உயிரிட்டவங்களை கடவுளாக பார்த்தார் கிம் அவர்கள் அப்படிங்கிற ஒரு செய்தி இங்கே மறைக்கப்பட்டது. இதே மாதிரி தான் நம்ம வாழ்க்கையில் பல நேரங்களில் நாம் நல்லது செய்யணும் அப்படின்னு நினச்சாலும் நம்மை பகைமையாக காண்பிக்கக்கூடிய நிறைய உறவுகள் மத்தியில் நம்ம தனியாக நின்று போராட வேண்டியதாக இருக்கும். ஒன்ஸ் நம்முடைய தோல்வியை ரொம்ப பெரிய அளவில் பேசக்கூடிய உறவுகள், நட்புகள் நம்முடைய வெற்றியை கண்டும் காணாமல் போயிட்டே இருப்பாங்க. ஆனால் என்ன, அந்த வெற்றி உங்களுக்கானதாக இருக்காது, உங்களுடைய தலைமுறைக்கானது அப்படிங்கிறத நீங்கள் பிலீவ் பண்ணணும். வடகொரியா கூட உங்களுடைய லைஃப்பை கம்பேர் பண்ணது கொஞ்சம் விசித்திரமாக தான் இருக்கும். பட் நல்லா யோசிச்சு பாருங்கள், உங்களுக்கே அது என்னன்னு புரியும்.